ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. வீடியோ பார்த்துட்டு நீங்க யாராவது என்னோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன்ல உங்களை வந்து சேரும். அது மட்டும் இல்லாம நான் மீண்டும் இது போன்ற நல்ல வீடியோக்கள் செய்வதற்கு எனக்கும் ஒரு உத்வேகமா இருக்கும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தலைப்புல நீங்க பார்த்த மாதிரி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது புனித அந்தோனியார் திருத்தலம். புனித அந்தோனியார் திருத்தலம் செட்டிக்காடு. இந்த செட்டிக்காடு எங்க இருக்குது, அந்த ஆலயத்தோட சிறப்புகள் என்ன, என்னென்ன வழிபாடுகள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி புனித அந்தோனியார் குறிச்சது ஒரு முன்னோட்டத்தை பார்த்துடலாம். யார் இந்த அந்தோனியார்? அந்தோனியாரை பத்தி தெரியாத கிறிஸ்தவர்கள் இருக்கவே முடியாது. புனித அந்தோனியார் போர்ச்சுகீசிய கிறிஸ்தவ மதகுருவான இவர் பிறந்தது ஆகஸ்ட் 15, 1195 லிஸ்பன் நகர்ல போர்ச்சுகீஸ்ல பிறந்திருக்கிறாரு. ரொம்பவும் குறுகிய காலம் மட்டுமே வாழ்ந்த அந்தோனியார் அவர்கள் தான் வாழும்போதும் அவருடைய மரணத்துக்கு பிறகும் இறைவனுடைய அருளால அநேக அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு. அவர் இறந்தது 13 ஜூன் 1231 இருந்திருக்காரு. மொத்தமா 36 வயசு வாழ்ந்த அந்தோனியார் என்னெல்லாம் அற்புதம் செய்திருக்கிறார், எதனால அவருடைய பெயர் இந்த அளவுக்கு புகழ் பெற்றிருக்கு, எப்படி அவர் புனிதராக கிறிஸ்தவர்களால் கொண்டாடப்படுகிறார். புனித அந்தோனியார் அவர்கள் வாழ்ந்தது கொஞ்ச காலமானாலும் அவர் கிறிஸ்தவ உலகத்திற்கு செய்த நன்மைகள் ஏராளம், அவருடைய அற்புதங்கள் ஏராளம். இது ஒரு புனைவு கதைகளா மட்டும் இல்லாம வரலாற்று குறிப்புகளும் இருக்கிறதா வல்லுநர்கள் சொல்றாங்க. இப்போ வாங்க நம்ம தலைப்புக்குள்ள போயிடலாம். செட்டிக்காடு. இந்த செட்டிக்காடு எங்க இருக்குது? கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்திலிருந்து 45 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய செட்டிக்காடு. எர்ணாகுளம் மாவட்டத்துல எர்ணாகுளத்திலிருந்து 35 கிலோமீட்டர்ல அமைந்திருக்கக்கூடிய இந்த செட்டிக்காடுங்கிற ஊர்ல தான் இந்த புனித அந்தோனியார் திருத்தலம் செயின்ட் ஆண்டோனி ஸ்ரைன் அமைஞ்சிருக்கு. அப்படி இந்த ஆலயத்துல என்னெல்லாம் சிறப்பு, எதனால ஜனங்கள் வந்து லட்சக்கணக்கில் இந்த பள்ளியில கூடுறாங்க, இதுல என்ன சிறப்பு இருக்கு, என்ன வழிபாடுகள் இருக்கு, இங்க போனா என்னெல்லாம் நன்மைகள் நடக்குது அப்படிங்கிறத இங்க இருக்கிற மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முடியுது. இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மட்டுமில்ல, பொதுவா எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் இந்த செட்டிக்காடு அந்தோனி ஆலயத்தை பத்தி அவங்க சொன்ன தகவல்களையும் நான் படிச்ச சில தகவல்களையும் சேர்த்து இந்த வீடியோல உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். செட்டிக்காட்டு அந்தோனி ஆலயம். இந்த செட்டிக்காட்டு அந்தோனி ஆலயம் அந்தோனியின் பெயரால பிரதிஷ்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆலயம் கிழக்கு பாதுவா அப்படின்னு சொல்லப்படுது. கிழக்கு பாதுவா அப்படின்னு சொன்னா அந்தோனியார் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய கல்லறை அமைஞ்சிருக்கக்கூடிய பாதுவா என்ற நகரத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இந்த கிழக்கு பாதுவா அப்படின்ற பெயர் இந்த ஆலயத்திற்கு சூட்டப்பட்டிருக்குது. இந்த ஆலயம் எப்படி அமைஞ்சது, எப்ப துவங்கப்பட்டது, ஒரு வழிபாட்டு தலமா எப்ப அங்கீகரிக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆலயத்துக்கு போய் புனித அந்தோனியாரின் வழியா கடவுளிடம் வேண்டுகிற எல்லா விண்ணப்பங்களும் கேட்கப்படுது, எல்லா வேண்டுதல்களும் நிறைவேற்றப்படுது அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய மக்கள் நம்புறாங்க. பொதுவாக கிறிஸ்தவர்கள் மட்டுமில்ல, எல்லா மதத்தை சார்ந்த மக்களும் இதை நம்புறாங்க. அது ஒவ்வொரு மக்களும் சொல்லக்கூடிய சாட்சிகள் மூலமாவே நமக்கு ரொம்பவே நல்லா தெரியுது. அப்படி இந்த ஆலயம் எப்படி உருவாச்சு அப்படின்ற வரலாறு நம்ம பார்த்தோம்னா 1941 புனித அந்தோனியார் அவர்கள் குழந்தை இயேசுவை ஒரு கிணற்றின் அடியில குளிக்க வைப்பது போன்ற காட்சி அளிக்கப்பட்டதாகவும் அந்த நாள் முதலா இந்த இடத்துல ஒரு வழிபாட்டு தலமா இது உருவாச்சு அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. 1941 இருந்து ஒரு புண்ணிய ஸ்தலமா இருந்தது. 1954 ஜூன் 13 இது ஒரு ஆலயமா பிரதிஷ்டை பண்ணிருக்கிறாங்க. 1983 தீர்த்த கேந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு புண்ணிய ஸ்தலமா இதை அறிவிச்சிருக்கிறாங்க. இப்படி பல சிறப்புகளுக்கு உரித்தான இந்த அந்தோனியார் ஆலயம், இந்த ஆலயத்துல வேண்டிக்கிட்டா என்ன நடக்கும், என்ன மாதிரியான வேண்டுதல்கள் எல்லாம் இங்க ஜனங்க வந்து பொருத்தனையா வைக்கிறாங்க அப்படிங்கறத இங்க உள்ளவங்க சொன்னதை வச்சு நாம கொஞ்சம் கலெக்ட் பண்ணிருக்கோம். முக்கியமான வேண்டுதல் இந்த கோயிலுக்கு வந்தாக்கா வேண்டிக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளா நம்மளால சொந்தமா ஒரு வீடு கட்ட முடியலன்னா இந்த கோயில்ல வந்து வேண்டிக்கிறவங்களுக்கு
சொந்தமா வீடு கட்டக்கூடிய ஒரு நன்மை கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது போலவே ரொம்ப நாளா குழந்தை இல்லாதவங்க, படிப்புல நல்ல முன்னேற்றம் இல்லாதவங்க இங்க வந்து பொருத்தனை பண்ணி வேண்டிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறதாகவும் அனுகூலங்கள் கிடைக்கிறதாகவும் இங்க உள்ளவங்க சாட்சியா சொல்றாங்க. மேலும் இந்த கோயில்கள்ல இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள்ல ஒன்னா புனித அந்தோணியார் அவர்களுடைய அழுகாத நாக்கு. அவர் மறித்து அடக்கம் செய்யப்பட்ட பல 100 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய சரீரத்தை தோண்டி எடுத்து அவருடைய நாக்கு அழுகாமல் இருப்பதை கண்டு அது இன்னமும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அதோட சுரூபம் இந்த கோயில்ல, ஆசியாவிலே இந்த ஒரு ஆலயத்துல மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த கோயிலுக்கு போனா என்னெல்லாம் நம்ம பொருத்தனைகள் பண்ணலாம்? பொருத்தனைகள் அப்படின்னு சொன்னா நம்ம வேண்டிக்கிறது நடந்துடுச்சுன்னா நம்ம இங்க என்ன காணிக்கையா செலுத்துறோம் அப்படின்னா விளக்கு காணிக்கை, மலையாளத்துல நிலவிளக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த விளக்கு காணிக்கையை கொண்டு போய் செலுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம பொன்னாவுன்னா தங்கத்தால் ஆன நாக்க இங்க காணிக்கையா கொண்டு போய் செலுத்துறாங்க. அதே மாதிரி குழந்தைங்க பிறந்து முதல்ல குழந்தைங்களுக்கு சோறு ஊட்டக்கூடிய அந்த நிகழ்வை வந்து இந்த ஆலயத்துல வச்சு செய்யறதுனால குழந்தைங்களுக்கு நன்மை அப்படின்னு சொல்லி அதை காலமா ரொம்ப நாளா செஞ்சுக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்ல, இந்த கோயில்ல இந்த ஆலயத்துல 1977 இருந்து ஊட்டு சத்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நம்ம சாதாரண நடையில சொல்லணும்னா அன்னதானம் போல அந்த நிகழ்வும் இங்க நடந்துட்டு இருக்குதுங்க. எல்லா செவ்வாய்க்கிழமைகளிலும் இந்த ஊட்டு சத்தியாங்கிறதும் நடந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம இங்க வந்து வேண்டிக்கிறது நடந்து போச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் அந்தோணியாருக்கு காணிக்கையா பூமாலை அணிவித்தல், நிலவிளக்கு சாத்துதல், பொன்னாவு எடுத்து வைத்தல், அதாவது தங்கத்தாலான நாக்கை காணிக்கையாக கொடுத்தல், வேளாங்கண்ணியில நடக்கிறது மாதிரியே முட்டி போட்டு அந்த மணல் தரையில நடந்து அவருடைய சன்னதிக்கு போதல் அப்படின்ற மாதிரி நிறைய காணிக்கையா இங்க செய்யறாங்க. ஆலயம் பிரதிஷ்டை செய்த அன்று முதல் இன்று வரை அநேக அற்புதங்கள் ஜனங்களுக்கு நடந்திருக்கிறதுனால இந்த கோயிலோட ஒரு திருவிழாவும் மிக பிரம்மாண்டமா அந்த சபையால நடத்தப்படுதுங்க. அந்த திருவிழா ஒவ்வொரு வருஷமும் மே மாசம் 17ஆம் தேதி நொவேனா என்று சொல்லக்கூடிய அந்த பெயரால இந்த திருவிழா நடத்தப்படுதுங்க. நொவேனா என்று சொல்லக்கூடியது 9 வகையான வழிபாட்டு முறைகள், அதை தான் நொவேனா அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த கோயிலுக்கு போனா இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் 100% உண்மையா அப்படின்னு சொன்னா அது இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுடைய தனிப்பட்ட ஆன்மீக நம்பிக்கைக்கு கையிலே நான் விட்டுறேன். ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இங்க இருக்கக்கூடியவங்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லாம மற்ற மதத்தை சார்ந்தவங்களும் இந்த செட்டிக்காட்டு அந்தோணியார் ஆலயத்தை பத்தி ரொம்பவே உயர்வாகவும் ரொம்பவே நல்ல விதமாக தான் சொல்லியிருக்காங்க. நான் போனதுல எனக்கு தனிப்பட்ட முறையில எனக்கு நல்ல ஒரு அனுபவங்கள் கிடைச்சது, நல்ல ஒரு ஆசீர்வாதமாகவும் இருந்துச்சு. அந்த ஒரு தகவலின் அடிப்படையில தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னா நீங்க திருச்சூர் வந்துட்டு செட்டிக்காடு அப்படின்ற ஊருக்கு, செட்டிக்காடு அந்தோணியார் ஆலயம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே உங்களுக்கு வழி சொல்லுவாங்க. நிறைய பஸ் இருக்குது. செட்டிக்காடு கொடுங்கல்லூர் போயிட்டு கொடுங்கல்லூர்ல இருந்து திருச்சூர்ல இருந்து கொடுங்கல்லூர்ல இருந்து செட்டிக்காடு போகணும். ஸோ உங்களுக்கு அங்கேயே தங்குறதுக்கு உண்டான எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த சர்ச்சிலேயே தங்குறதுக்கு, வெளியில இருந்து வர்றவங்க தங்குறதுக்கு உண்டான எல்லா வசதிகளும் அங்கேயே இருக்குது. எத்தனை நாள் வேணாலும் தங்கி இருந்து நீங்க அங்க இருக்கக்கூடிய வழிபாடுகளை செய்துட்டு சந்தோஷமா திரும்பி வரலாம். புனித அந்தோணியார் உங்களுக்கும் நல்ல நன்மைகளை செய்வார் அப்படின்னு ரொம்பவே நம்புறோம். அதே மாதிரி இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாகிய மக்களோட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட வகையிலும், நான் இந்த கோயிலை பத்தி அங்க போய் தெரிஞ்சுக்கிட்ட வகையிலும் எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் சொல்லியிருக்கேன். ஏதாவது முக்கியமா இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்த கிணற்றுல இருந்து நீர் எடுத்து குடிக்கிறதுனால தீராத நோய்களும் தீரும் அப்படின்னும் நம்பப்படுதுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எந்த திருத்தலங்களானாலும் புண்ணிய திருத்தலங்கள் இருக்குதுன்னு சொன்னா அதை நீங்க கமெண்ட்ல தெரிவிக்கலாம். அந்த திருத்தலத்துல நேரடியா போயிட்டு அந்த திருத்தலத்தை குறிச்சான ஒரு தகவல்களை நான் உங்களுக்கு மற்ற எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்கு வீடியோவை பதிவு பண்ணுவேன். ஓகே, நன்றி உறவுகளே. இது வரைக்கும் என்னோட வீடியோ பொறுமையா பார்த்ததுக்காக ரொம்பவும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இது மாதிரி நல்ல வீடியோக்களை எடுத்து உங்களுக்கு போடுறதுக்கு அது எனக்கு ரொம்பவே உறுதுணையா இருக்கும். நன்றி, வணக்கம்.